மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் இப்போ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 234 தொகுதியும். அதுல அவர் எத்தனை தொகுதி ஜெயிக்க போறாரு, எவ்வளவு ஓட்டு பெர்சன்ட் வாங்க போறாரு, யாரை எதிர்த்து அவர் ஓட்டு கேட்கிறாரு, யாரை எதிர்த்து பேசுறாருன்னு அவருக்கு தெரியுதா தெரியலன்னு எனக்கு தெரியல. சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. நம்ம மாடு மேய்க்கணும், அவங்கள கவர்மெண்ட் வேலை கொடுப்போம். ஆனா உங்க கட்சியில சாட்டை துரைமுருகன் ஒரு ஆள் வச்சிருக்கீங்க பாருங்க. உண்மையிலே நீங்க விஜய் இவ்வளவு தூரம் பேசுவது ரொம்ப தவறு. இதனாலே உங்களுக்கு மக்கள் எவனும் ஓட்டு போட மாட்டான். இந்த தடவை நீங்க 2% ஓட்டு வாங்குறதே பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விஜய்க்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சாட்டை துரைமுருகன் 100க்கு 100 விஜயை தாக்கி தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க எதுக்க வேண்டிய ஆளை விட்டுட்டு யாரை பேசணுமோ அவங்கள தான் பேசாம நீங்க விஜயை தாக்கி பேசுவதற்கு என்ன இது இருக்கு? அவர் பர்சனல்லையும் பேசுறீங்க, அவங்க கழுவி ஊத்துறீங்க, கமெண்ட் பண்றான்னு வைக்கிறீங்க, அவங்க தற்கொலை கூட்டம்ன்றீங்க. அந்த தற்கொலை கூட்டமும் உங்களுக்கு ஓட்டு போட்டதே கிடையாதா? சீமான் அண்ணன் எவ்வளவு ஓட்டு சதவீதம் வாங்க போறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா சாட்டை துரைமுருகன் பேசுவது அவதூறாக பேசுவதெல்லாம் ரொம்ப தவறு. சாட்டை துரைமுருகனுக்கு இது ஒரு நாம் தமிழர் கட்சியை மானத்தை வாங்குவதே சாட்டை துரைமுருகன் தான். இதனாலே ஓட்டு சதவீதமும் நாம் தமிழர் கட்சிக்கு குறையும் என்று என்னுடைய அபிப்பிராயமாக தோன்றுகிறது. பார்ப்போம், எலெக்ஷனில் மக்கள் யாருக்கு எவ்வளவு ஓட்டு சதவீதம் போடுறாங்கன்னு பார்ப்போம். கொள்கை கோட்பாடை பொறுத்தளவில் சீமான் அண்ணனுடைய கொள்கை கோட்பாடு எனக்கு ரொம்ப அவர் பேசுறது பிடிச்சிருக்கும்.